மீனா குமாரின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஹிந்தியில். இங்கே சாவித்திரி அம்மா எப்படி அந்த மாதிரி அங்கே பக்கீஸா அப்படின்னு ஒரு படம், அதெல்லாம் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த செல்லுத்தி செல்லுத்தி ஒரு பாட்டெல்லாம் வராங்க. இவங்க ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் நிறுத்தி, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அர்ஜுன்? மான்சிங்னு ஒரு பெரிய ஒரு சம்பலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இவர் இருந்தார், கொள்ளைக்காரர். மான்சிங்லாம் வர்றாருன்னா, குதிரையில் வர்றாருன்னா அப்படி 6 அடி 2 அங்குலம் ஒரு எலும்பு கூடு ஹைட்டு. உருவம் எப்படி இருப்பாங்க. இவங்களை கடத்திட்டு போயிட்டாரான். நான் கேள்விப்பட்டது தான் இது, நான் பார்க்கல. கடத்திட்டு போயிட்டேன். போயிட்டு ஒரு 10 நாள் அவருடைய இடத்துக்குள்ள சம்பல் பள்ளத்தாக்கில் வச்சு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி வந்தோடனே அம்மா பேட்டி கொடுத்தாங்க. மான்சிங் வந்து ட்ரெயினில் ஏறி வந்து, நீங்கள் வாங்க, உங்களை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். நான் ராணி மாதிரி பார்த்துக்கல, மகாராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துல பாறை மேலே பெட்டு மாதிரி போட்டு உட்கார வச்சுட்டு கீழே உட்காந்து கையை கட்டிக்கிட்டு இவங்களுடைய திரை அனுபவங்களையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். மாஜி மாஜி மாஜின்ற வார்த்தைக்கு, அம்மான்ற வார்த்தைக்கு தவிர அடுத்த வார்த்தை அவர் பேசலை. எவ்வளவு டீசெண்டான ஒரு மனுஷங்க. எனக்கு அங்கிருந்து வர்றதுக்கே எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க.